சுபஸ்ரீ சமையலறைக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது எரிசோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு 3 காய் தேவைப்படுது. மஞ்சள் பூசணிக்காய், கருணக்கிழங்கு, இது நேந்திரம் பழத்தோட காய், இது ஏத்தக்கான்னு சொல்லுவாங்க. இந்த காய் வச்சு தான் அவங்க சமைப்பாங்க. இன்றைக்கி இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இதை அவங்க தோலோடையே யூஸ் பண்ணி சமைப்பாங்க. இந்த காயெல்லாம் நம்ம இன்றைக்கி தோலை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்காண்டா இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் நான் கட் பண்ணுறது காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப குட்டியாக கட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கருணக்கிழங்கும் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காய் அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நான் பெரும்பயிறு எடுத்திருக்கேன். இதை காராமணின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கப்பு 1.25 கப்பு கரெக்டாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க பயிரெல்லாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் தேங்காய் வச்சுக்கோங்க. அதிகமாக தேங்காய் தான் தேவைப்படும் இதுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, சின்ன ஜீரகம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு தான் அதிகமாக இதில் யூஸ் பண்ணுவாங்க. இதை நல்லா மையாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மிளகெல்லாம் நல்லா அரைப்படக்கூடாது. சாப்பிடும்போது வாயில் படுற மாதிரி அப்படியே, இல்லைன்னா நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் 1-2. இப்போ நான் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதில் சமைச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்ட காய்கள் எல்லாமே இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ முதல்ல வாழைக்காய், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு, மேலே மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. அது முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, ஆனாலும் நம்ம கொஞ்சம் அது வேகிறதுக்கு வேண்டி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகணும் காயெல்லாம், அது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இடையில வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வேக வச்சு எடுத்துட்டேன். எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு, மஞ்சள் பூசணிக்கெல்லாம் நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த காராமணி வேக வச்சு எடுத்தது இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லா இடம் மிக்சிங் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காவே இதில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லா தேங்காயும் சேர்த்து அரைச்சது அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதி வரணும். உப்பு இருக்கா, எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ நம்ம இதை தேங்காய் இதில் தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேங்காய்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்மக்கிட்ட எந்த ஆயில் இருந்தாலும் அது கூட சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டு வரணுன்னா தேங்காய் நல்லா தான் சமைக்கணும். இந்த தேங்காய் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம தாளித்து எடுத்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம்.
இதையும் சேர்த்துட்டு நம்ம இதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 3 வத்தல் மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அதில் சேர்த்துட்டோன்னா நம்மளோட எரிசோரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். பாருங்கள், நம்மளோட எரிசோரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.